ராகு கேது ஆசியால் டிசம்பர் வரை இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை உறுதி. உங்கள் ராசியும் இதிலே இருக்கிறதா? நவ கிரகங்களில் ராகு மற்றும் கேது நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜோதிட நம்பிக்கைகளின்படி இவை ஒருவரின் தொழில், நிதி நிலை, உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி பெரும்பாலும் பாதக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தொன்று தொட்டு நம்பப்பட்டு வருகிறது. பொதுவாக ராகு கேது சவால்களை தரும் கிரகங்கள் என்று கருதப்பட்டாலும் சில நேரங்களில் அவற்றின் பெயர்ச்சிகள் வெற்றி மற்றும் புதிய வாய்ப்புகளை வழங்கும். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருஷ்டிகளை விரட்டுகின்ற விநாயகர் எந்திரத்தை செப்புத்தகட்டில் வரைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி அன்று வழிபட்டு வர கண் திருஷ்டி நெருங்கார். வீட்டு வாசலிலே சட்டமிட்டு மாட்டலாம். அன்பர்கள் அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மை மற்றும் பஞ்சாங்க குறிப்பு. இன்றைய நாள் 26/7/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 10வது நாள். வாசுதேவ துவாதசி பிரதோஷம், கரி நாள், சுபங்களை விளக்குவது நன்மை. திருமாலி சோலை, கள்ளழகர், காளிங்க நர்த்தன காட்சி, சங்கரன் கோயில், கோமதி அம்மன், காமதேனு வாகனத்தில் பவன். துவாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை. மாலை பொழுதிலே 3:15 4:15 வரை ராகு காலம், மாலை 4:30 6 மணி வரை யமகண்டம், மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை குளிகை, மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. திதி துவாதசி மாலை 3:51 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை, காலை 10:01 வரை. மரண அமிர்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் ரோகிணி, சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும். யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால்,
தாய் மாமனால் நலம் பெறுவோர் யார்? பொதுவாக தாய் மாமன் என்ற உறவு எல்லார் குடும்பத்திலும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் அதற்கு தாய் மாமன் உறவு வந்து விடுகிறது. தாய் மாமன் அனைத்து நிலைகளிலும் அந்த குழந்தைக்கு முன் நிற்பார். நமது இந்து முறையிலே இது பெரிதாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சில குடும்பங்கள் தாய் மாமன் உறவு ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை. இதற்கான காரண காரியங்கள் ஒருவர் ஜாதகத்திலே 5வது இடத்திலே அதிபதியை கொண்டு அறியலாம். தாய் மாமனால் பலன் உண்டா இல்லையா என்ற விடை தெரிந்து கொள்ள உதவுவது ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தின் நிலைதான். அதனோடு புதன் தாய் மாமன் கிரகமாய் அமைகிறது. ஒரு ஜாதகத்திலே 5ஆம் இடமும் புதன் கிரகமும் வலுவாய் இருக்க வேண்டும். இது போன்ற நிலையில் பிள்ளைகள் ஜாதகம் இருந்தார் தாய் மாமன் உறவு சிறப்பாகும். தாய் மாமன் வீட்டு சுகத்தை அனுபவிக்கலாம். 5ஆம் இடத்து அதிபதியும் புதனும் வலுப்பெற்றிருந்தார் தாய் மாமன் வீட்டு நிலை சிறப்பாக உயரும். அதுபோல பிறந்துள்ள அந்த பிள்ளையும் மாமன் வீட்டு தீர்களோடு சிறப்பாக வாழும். ஒருவர் ஜாதகத்திலே புதன் 5இல் வந்தால் தாய் மாமன் ஸ்தானம் கெட்டுவிடும். 5இல் உள்ள புதன் வலு இல்லாமல் இருந்தால் மாமன் உறவு சிறப்பாக, வலு பெற்றிருந்தால் மாமன் உறவு கெடுதலாய் அமையும். அதுபோல குழந்தையின் ஜாதகத்திலே 5ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் தாய் மாமனது பொருளாதார நிலையை படிப்படியாய் பின்னடைவு ஏற்படும். அவரால் பலன் ஏதும் ஏற்படாது. எனவே சகோதரின் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நிலையில் ஜாதகம் அமைந்தால் அதற்கான பரிகாரங்களை அவர் செய்து கொள்ளவில்லை. லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து 5ஆம் இடத்தில் பலம் பெற்றிருந்தால் மாமன் வகையறா எல்லா விதமான நன்மைகளும் உண்டு. பாக்கியாதிபதி 5வது இடத்தில் இருந்தால் அல்லது லாபாதிபதி 5வது இடத்திலே இருந்தால் அல்லது 5ஆம் வீட்டு அதிபதி நல்ல ஸ்தானத்திலே இருந்தால் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் மாமன் வகையாரால் அந்த குழந்தைக்கு குடும்பத்திற்கும் அதிக பலன் நன்மையும் உண்டு. 5ஆம் அதிபதியும் புதனும் நீச்சம் பெற்றிருந்தால் தாய் மாமன் உறவு சிறப்பாக இருக்காது என்பதே ஜாதகத்தின் கருத்தாகும். அதற்கு உண்டான எளிய பரிகாரம், பெண்ணின் தாயார் வீட்டு குலதெய்வம் எதுவென்று அறிய வேண்டும். அந்த குலதெய்வ கோயிலில் திருமணமாகி செல்லும் பெண்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் ஒன்று இருக்கும். திருமணமாகி செல்லும் பொழுது பெண்கள் பௌர்ணமி தோறும் அந்த தெய்வத்தை வணங்கி வந்தார் தாய் மாமன் உறவிலே விரிசல் வராது, உறவுகள் பலப்படும். உதாரணமாக அங்காள ஈஸ்வரி குலதெய்வமாய் கொண்டிருந்தார். அந்த கோயிலில் இருளாயி அம்மன் என்ற ஒரு தெய்வம் இருக்கு. அதற்கு பூஜை செய்து வர வேண்டும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் மகாலட்சுமி யார் வீட்டில் குடியிருப்பார் என்ற தொடர் விளக்கம் நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கிறீர்கள். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களே அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. அசுபர்கள் 5, 8, 12 இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை. பெண்களுக்கு 5ஆம் அதிபர் நீச்சம் மறைவு 3, 6, 8, 12 பலம் குறைந்து இருந்தால் புத்திர பாக்கியம் ஏற்படுவதில்லை. பெண்களுக்கு 9ஆம் அதிபர் பலம் குறைந்து 6, 8, 12 நீச்சம் பெற்றிருந்தால் புத்திர பாக்கியம் ஏற்படுவதில்லை. 7ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் கூடியிருக்க மேலும் இல்லற வாழ்க்கையிலே பல குழப்பங்கள் நேரும். 5ஆம் அதிபர் நீச்சம் பெற்று 5ஆம் வீட்டின் அதிபதி புதன் சனி கூடி நின்றால் குழந்தை பாக்கியம் இருக்காது. ரிஷபம் கும்பம் ஆகிய வீடுகளில் 5ஆம் அதிபர் நின்றாலும் புத்திர பாக்கியம் இருக்காது. நாம் தொடர்ந்து சில தினங்களாகவே 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம் மற்றும் நமது அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஒரு ஸ்தானமாகவும் இது கருதப்படுகிறது. அதனுடைய தொடர் விளக்கத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். தந்தைக்கு கர்ம காரியம் செய்யாத பிள்ளை, அதனுடைய அமைவு ஜாதக அமைவு எப்படி இருக்கும்? 5ஆம் அதிபர் 8லே அஸ்தமனம் பெற்றிருக்க பிள்ளைகளால் தந்தைக்கு பிரயோஜனம் இல்லை. புத்திரகாரன் குரு 12இல் மறைந்தால் பிரயோஜனம் இல்லை. 8, 12 சொந்த வீடாக இருக்க பிள்ளைகள் தந்தைக்கு கொல்லி போடுவார்கள். செவ்வாய் புதன் கூடி 10லே தந்தைக்கு மகனும் பகை. தந்தைக்கு பிள்ளைகள் கொல்லி போட மாட்டார்கள். சூரியன் சனி கூடியிருக்க தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் பகை உண்டாகும். 5லே சூரியன் ராகு கேதுவோடு இருக்க தந்தையே பலமாக பகையாக நினைப்பார். அலியாக பிறப்பது 6ஆம் வீடு 12ஆம் வீடு ஜலராசி ஆகி அங்கே சனி இருக்க சுபர் பார்வை இன்றி அசுபர் பார்வை பெற்றிருக்க அலியாக பிறப்பார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பெற இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ராகு கேது ஆசியால்
டிசம்பர் வரை இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை உறுதி. உங்கள் ராசியும் இதிலே இருக்கிறதா? நவ கிரகங்களில் ராகு மற்றும் கேது நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜோதிட நம்பிக்கைகளின்படி இவை ஒருவரின் தொழில், நிதி நிலை, உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி பெரும்பாலும் பாதக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தொன்று தொட்டு நம்பப்பட்டு வருகிறது. பொதுவாக ராகு கேது சவால்களை தரும் கிரகங்கள் என்று கருதப்பட்டாலும் சில நேரங்களில் அவற்றின் பெயர்ச்சிகள் வெற்றி மற்றும் புதிய வாய்ப்புகளை வழங்கும். தற்பொழுது ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்து வருகின்றன. ஜோதிட கணிப்புகளின்படி டிசம்பர் 5ஆம் தேதி இவை முறையே மகரம் மற்றும் கடக ராசிகளுக்கு பெயர்ச்சி அடைய உள்ளன. அதுவரை நிலவும் இந்த கிரக அமைப்பு சில ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி, நிதி ஆதாயம் மற்றும் புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்று நம்பப்படுகிறது. ராகு கேது ஆசியால் அதிர்ஷ்ட பலன்களை அனுபவிக்க போகும் ராசிகளை குறித்து இந்த பதிவிலே காணலாம். முதலிலே கடகம். டிசம்பர் 5ஆம் தேதி வரை கடக ராசிக்காரர்களுக்கு சாதகமான காலமாய் இருக்கும். பல ஆசைகள் நிறைவேறும், எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. திட்டங்கள் வெற்றி பெறும், வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பம் ஆதரவு கிடைப்பதுடன் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் தேடி வரும். மரியாதை, நற்பெயர் உயரும். பழைய முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். நீண்டகால கடன் தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு நிதி நிலை வலுவடையும். கன்னியா ராசிக்காரர் இந்த காலம் வருமானம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாய் அமையும். புதிய முயற்சிகள் எளிதில் வெற்றியை கொடுக்கும். நிதி நிலை மேம்படும். பணியில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம். சிக்கிய பணம் திரும்பவும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் பெறவும் வாய்ப்பு உள்ளது. வேலை தொடர்பான வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகலாம். பழைய முதலீடுகள் லாபம் கிடைக்கும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வரவும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கிய முயற்சிகளுக்கு துணையாக இருக்கும். கும்பம். ராகு பெயர்ச்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாய் இருக்கும். வாழ்க்கையிலே பல துறைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை மேம்படும். நீண்டகால ஆசைகள் நிறைவேற வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். நிதி நிலை வலுப்பெற்று புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன், தினப்பலன் வெளியிடப்படுகிறது. மாத பலனும் இந்த பகுதியில் தான் வருகிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அனைத்தும் இந்த பகுதியில் தான் வருகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரும். போட்டிகள் நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தேவையான நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் முன்னேற்றம் காண்பார். நினைவில் உள்ள பணம் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரும். போட்டிகள் நீங்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தேவையான நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் முன்னேற்றம் காண்பார். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள்.
அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகள் ஆதரவு அதிகரிக்கும். மனோதைரியம் கூடும். சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றி பெறும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர். இன்று பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். உறவினர்கள் மூலம் உங்கள் செயல்பாடுகள் ஆதரவு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனோதைரியம் கூடி. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றி பெறும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள். போட்டிகள் மறையும். ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும். மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் போட்டிகள் மறையும். ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரத்து கூடும். மனக்குழப்பம் நீங்கும். திறமையாய் செயல்பட்டு பாராட்டை பெறுவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாய் இருப்பது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பண வரத்து கூடும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த மனக்குழப்பம் தீங்கும். திறமையாய் செயல்பட்டு பாராட்டை பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாய் இருப்பது நன்மையை தரும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பணவரத்து இருக்கும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனக்குழப்பம் தீரும். அடுத்தவர் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணவரத்து இருக்கும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் மனக்குழப்பம் தீரும். அடுத்தவர் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகலாம். சோம்பலும் சோர்வும் உண்டாகலாம். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கை அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகலாம். சோம்பலும் சோர்வும் உண்டாகலாம். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கை அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்கள் தடை தாமதம் ஏற்படும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக காணப்படும். பணவரத்து தாமதமாகவும் யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று திடீர் செலவுகள் உண்டாகும். காரியங்கள் தடை தாமதம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாகவே காணப்படும். பணவரத்து தாமதமாகும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்து யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் உழைப்பு அதிகமாகும். முயற்சிகள் பயன் தராமல் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதிக முயற்சி எடுத்து செய்ய வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் உழைப்பு அதிகமாகும். பூராட நட்சத்திரத்தை சார்ந்த முயற்சிகள் பயன் தராமல் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களும் அதிக முயற்சி எடுத்து செய்ய வேண்டியது இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாக உதவி செய்து உங்களை உற்சாகப்படுத்துவார். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்.
இன்று குடும்பத்தில் வீண் தொல்லைகள் ஏற்படலாம். தாய் வழி உறவினரிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வரலாம். பிள்ளைகள் மேலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த தாய் வழி உறவினரிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வரலாம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வீண் மன கவலைகள் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாதால் டென்ஷன் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று வீண் மனக்கவலைகள் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படலாம். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்து புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பு வீண் அலைச்சல்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். கவனம் தேவை. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் ஏற்படலாம். பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கி வசூலி தாமதமான நிலை காணப்படும். வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பணிகள் இடையூறு ஏற்படலாம். பழைய பாக்கி வசூலில் தாமதமான நிலை காணப்படும். வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். இது நன்மதிப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலன் ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.